ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திருநெல்வேலியில் இருக்கிற கிங் சிக் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து செம்மையாக இருக்க ஆம்பியன்ஸ், ஆக்சுவலி தரமாக வேறு லெவலாக இருந்துச்சு. ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் போய் என்ன ஆர்டர் பண்ணணும்னு யோசித்தேன். ஸோ எனக்கு வந்து பரோட்டாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பரோட்டாஸ் ஆர்டர் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் போன உடனே நான் வந்து சூப் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். சூப்பில் நான் என்ன சூப் சொன்னேன்னா, ஒரு நாட்டுக்கோழி சூப் சொன்னேன் அண்ட் ஒரு மட்டன் சூப் சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டையுமே நான் டேஸ்ட் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிருந்தேன். உடனே வந்துருச்சு, ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்ரீகாந்த் கொடுத்தாங்க. அந்த ஸ்வீட் கொஞ்சம் மிக்ஸ்ட் ஆஃப் கர்டு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நாட்டுக்கோழி சூப்பும் மட்டன் சூப்பும் மீன்வாயில் எனக்கு வந்துருச்சு. ரெண்டுமே ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக குழந்தைங்க கூட இருந்தாங்க, குழந்தைங்களுக்கு கூட அது வந்து குடிக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பன் பரோட்டா அண்ட் நல்லி கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட கலக்கி கூட வந்துச்சு. மூணுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் கிரில் சிக்கன் கூட ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிரில் சிக்கன் கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேஷ்டு பொட்டேட்டோ அண்ட் கிரில்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க. அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக எனக்கு கொஞ்சம் நூல் பரோட்டா கூட கொடுத்துருந்தாங்க. அண்ட் நாட்டுக்கோழி கிரேவி கூட ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தம் பரோட்டா தான். நான் இது வரைக்கும் இது சாப்பிட்டதே இல்லை. ஒரு ஹாட்டான மண்பானையில் பரோட்டாஸ் போட்டு சால்னா ஊற்றி அதுக்கு மேலே எக்கெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். கிங்ஸ் சிக்கோட சிக்னேச்சர் ஐட்டமே இது தான். அண்ட் நான் இது வரைக்கும் வேறு எங்கேயுமே இப்படி சாப்பிட்டதில்லை. ஸோ நல்லா சோக்காக அந்த எக்கோடு சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் எங்கள் ஃபோட்டோ செஷன் அண்ட் எங்கள் வீடியோ செஷன் எல்லாமே நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ நான் வந்து எண்டிங்கில் இளநீர் பாயசம் குடித்தேன். அப்புறம் கீ ஹல்வா கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அதையும் சேர்ந்து சாப்பிட்டு அன்னைக்கு அந்த டே நாங்கள் அப்படி முடித்தோம். ஸோ